அலுவலக தொலைபேசி ஒலித்தது. எடுத்துப் பேசினான் அசோக். அவனது மகன் படிக்கும் பாடசாலையில் இருந்து வந்திருந்தது. உங்கள் மகன் ராகேஷ் கூட படிக்கும் ஒரு மாணவனை அடித்து விட்டான். உடனடியாக வரவும் என்று கூறி போனை வைத்து விட்டார்கள். அசோக்குக்கு அவனது மகன் ராகேஷை என்ன செய்வது என்று தெரியவில்லை. ராகேஷின் அம்மா இறந்ததன் பின் அவனது போக்கே மாறிவிட்டது. கூட இருந்தவனை கவனிக்க என்று யார் வந்தாலும் ஏதாவது செய்து அவர்களை விரட்டி விடுவான். அசோக்குடன் வேலை செய்யும் தேவி கூறினாள், ராகேஷ் அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு அம்மாவினுடைய அன்பு கிடைத்தால் மாறிவிடுவான் என்று கூறினாள். தன்னுடன் கூட வேலை செய்யும் கணவனை இழந்த அந்த தேவியை திருமணம் செய்ய அசோக் ஆசைப்பட்டான். தேவி கணவனை இழந்து தனது ஒரே மகளையும் பறிகொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அசோக் கேட்டவுடன் முதலில் தேவி மறுத்து விட்டாள். ஆனால் காலப்போக்கில் அசோக்கின் பரிதாப நிலையை பார்த்து ஒத்துக்கொண்டாள். ஒரு நாள் இருவரும் பதிவு திருமணம் செய்து கொண்டு வீட்டுக்கு சென்றபோது ராகேஷ் அவர்களை பார்த்ததும் தேவியை வெளியில் போகும்படி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணினான். தேவி சமாதானப்படுத்த முயற்சி செய்தாள். அவள் பக்கத்தில் வருவது பிடிக்காமல் அறைக்கு சென்று கதவை சாத்தி கொண்டான். அசோக் சொரி என்று சொல்லி அவளிடம் பேச முற்படும் போது, கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறினாள் தேவி. ராகேஷுக்கு பிடித்தவற்றை பார்த்து பார்த்து செய்தாள். ஆனால் அவன் கொஞ்சம் கூட அவளுடன் சேரவில்லை. மாறாக அவள் செய்யும் எல்லா வேலைகளையும் செய்ய விடாமல் மறைமுகமாக தொந்தரவு செய்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் அசோக் வேலை விடயமாக வேறு இடத்துக்கு சென்று தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. தேவியிடம் கவனமாக ராகேஷை பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு சென்று விட்டான். தேவிக்கு அவனை பார்த்து கொள்வது பெரிய சவாலாக இருந்தது. அசோக் சென்றதும் மெதுவாக ராகேஷ் அறைக்கு சென்றாள். எதையோ விளையாடி கொண்டிருந்தவன் தேவி தனது அறைக்கு வருவதைக் கண்டதும் கையில் இருந்த விளையாட்டு பொருளால் அவளது தலையை நோக்கி எறிந்தான். பொருள் வந்த வேகத்தில் தேவி தடுமாறி விழுந்தால் மயங்கி விட்டாள். செய்வதறியாத ராகேஷ் ஓடிச் சென்று வேலைக்கார அம்மாவை அழைத்து வந்தான். அந்த பெண் வந்து பார்த்தபோது தேவி தலையிலிருந்து இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. வேலைக்கார பெண் தேவியை மருத்துவமனையில் சேர்த்தாள். ஓரிரு நாட்களில் தேவி பூரண குணமானாள். வேலை முடிந்து வந்த அசோக் விடயத்தை கேள்விப்பட்டு மருத்துவமனைக்கு சென்று தேவியை பார்த்தான். எல்லாவற்றுக்கும் மன்னிப்பு கேட்டான். என்ன செய்தால் ராகேஷ் மாறுவான் என்று தெரியவில்லை. தேவியுடன் வீட்டுக்கு வந்து ராகேஷை தேடினான். பக்கத்து வீட்டு சிறுவனுடன் விளையாடி கொண்டிருந்தான். கூப்பிட்டு கண்டபடி திட்டினான். இவ்வாறு இனிமேல் செய்தால் தான் வீட்டை விட்டு சென்று விடுவதாகவும் கூறினான். தேவி எவ்வளவோ கூறியும் அசோக் கேட்கவில்லை. கோபம் அடங்கியதும் அவன் வெளியில் சென்று விட்டான். ராகேஷ் தனது அறைக்கு சென்று கதவை சாத்தினான். அம்மாவின் புகைப்படத்தை எடுத்து அழுதபடி கூறினான், அம்மா, அப்பா ஒரு நாளும் என்னை திட்டியது கிடையாது. இந்த சித்தி வந்ததன் பின் அப்பா மாறிவிட்டார். என்னை உங்களுடன் கூட்டி சென்று விடுங்கள் அம்மா என்று கோவி கோவி அழுதான். இதனை வெளியில் இருந்து தேவி கேட்டுக்கொண்டிருந்தாள். அம்மாவும் இல்லை, என்னை அவன் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இந்த நேரத்தில் நான் என்ன செய்வது? அவள் ஒரு முடிவெடுத்தாள். அசோக்குக்கு ஒரு லெட்டர் எழுதினாள். அதில் ராகேஷை மாற்ற எவ்வளவோ முயற்சி செய்தேன். அதில் நான் தோற்றுவிட்டேன். அவன் என்னை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இனிமேல் நான் இங்கு இருக்க விரும்பவில்லை. நான் எங்கு இருந்தாலும் உங்கள் நினைவாக இருப்பேன். என்னை தேட வேண்டாம் என்று எழுதி வைத்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினாள் தேவி.